வெல்கம் டு another episode of Health Packet. நெல்லிக்காய் ஒரு சிறந்த கனி. சித்த மருத்துவத்தில் ஒரு பொருளின் தன்மையை விளக்குவதற்கு அதன் சுவைதான் அடிப்படையாக இருக்கிறது. நெல்லிக்காயை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், நம் வாயில் முதலில் கடிக்கின்ற போது நமக்கு ஒரு புளிப்புச் சுவை தோன்றும். கொஞ்சம் நேரம் கழித்து அது சோர்ப்புச் சுவையாக மாறும். பின்னால் தண்ணீர் குடித்தோமேனால் அது இனிப்புச் சுவையாக தெரியும். அறுசுவைகளில் பெரும்பாலான சுவைகளை தன்னில் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் நெல்லிக்காய் வாதம், பித்தம், கபம் ஆகிய மூன்றையும் சமநிலையில் வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை உண்டு. ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கின்றது. இதன் காரணமாக முதுமையை வரவிடாமல் தடுக்கும் காயகல்ப மருந்தாக இருக்கும். நெல்லிக்காயில் அந்த புளிப்புச் சுவை வருவதற்கு வைட்டமின் சி போன்ற சத்துக்கள் காரணமாக இருக்கின்றது. அஸ்கார்பிக் ஆசிட். இந்த சத்துக்கள் வெயிலில் உலர்த்தினாலும் கூட நிலையாக இருப்பதற்கு காரணம் அதன் கூடையே இருக்கின்ற இந்த துவர்ப்புச் சுவையும் நுண் கனிமங்களும் தான். அடிக்கடி சளி பிடிக்கிறது, இருமல் வருகிறது, குழந்தைகளுக்கு உடல் பருமன் வரவில்லை, நோஞ்சானாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்கின்ற போது நெல்லிக்காயை உறுதியாக லேகியமாக பயன்படுத்தலாம். நெல்லிக்காய் பொடியையோ பச்சடியாகவோ ஜூஸாகவோ நெல்லிக்காய் ஊறுகாயாவோ உட்கொண்டு வந்தோமே ஆனால் நரை, திரை, மூப்பு ஆகியவை நாள் கடந்து சாவையும் கடத்தும் தன்மை உடையது. நெல்லிக்காயை நாம் குழந்தைகளுக்கு எலுமிச்சம்பழம் சாதம் பிசைந்து கொடுப்பது போல், தேங்காய் சாதம் பிசைந்து கொடுப்பது போல் நெல்லிக்காய் சாதமாக கூட கொடுக்கலாம். நம் உணவில் நெல்லிக்காயை அடிக்கடி சேர்த்து வருவது அவசியம். ஆனால் வெண்படை இருக்கின்ற நோயாளிகள் நெல்லிக்காயை சாப்பிடுவதை தவிர்த்தல் நலம். முடி கருப்பாக இருக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் இளமையிலே நெல்லிக்காயை சாப்பிட வேண்டியது அவசியம். இப்போ எல்லா இடத்துலையும் பனி பெஞ்சிட்டு இருக்கிற நேரம், ரொம்ப ஒரு குளிர் இருக்கிற நேரம், நிறைய வீட்டில் குழந்தைகளுக்கு இரவு நேரத்தில் லொக்கு லொக்குன்னு இருமல் சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிற நேரம், சளியும் இருமலும் தும்மலும் மூக்கடைப்பும் நிறைய பெருகி இருக்கக்கூடிய இந்த பருவத்தில் இதை எடுத்ததுக்கெல்லாம் நம்ம உடனடியாக போய் ஒரு மருத்துவரை பார்த்து சளி நிறையா இருக்குது, இருமல் நிறையா இருக்குது, உடனே இருமலுக்கு ஒரு மருந்து கொடுங்க, இருமலுக்கு ஒரு டானிக் வாங்கி குடிக்கிறது, உடனடியாக அதை நீக்கணுங்கிறதுக்காக எடுப்புலேயே ஒரு ஆன்டிபயோட்டிக் வாங்கி சாப்பிட்றது, இதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு ஆனால் அந்த பனிக்காலத்தில் மழைக்காலத்தில் வரக்கூடிய அக்யூட் பிராங்கைட்டிஸ்க்கு நம்ம தடாலடியாக இருமலை முதல்ல நிறுத்தக்கூடாது. காஃப் சிரப்பை வாங்கி குடிக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சளியை வேகமாக இளக்கி வெளியேற்றுவதற்கு உதவியான உணவையும் மருந்து எடுத்துக்கணும். அதில் முக்கியமானது மிளகு. நல்ல ஒரு அரை டம்ளர் பாலில் கொஞ்சம் 2-3 மிளகு, நல்ல ஒரு அரை ஸ்பூன் 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள், நல்ல பனங்கள் கண்டு போட்டு சூடாக இளஞ்சூடாக நம்ம ஆற்றி குடித்தோம்னா சளியை நல்லா வெளியேற்றுறதுக்கு உதவும். மணத்தக்காளி கீரை, தூதுவளை கீரை, இந்த மாதிரியான கீரைகளை இந்த பனிக்காலத்தில் மழைக்காலத்தில் பயன்படுத்தினோன்னா அதுவும் அதுக்குரிய அந்த மியூகோலைட்டிக் அப்படிம்பாங்க, சளியை இளக்கி வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மையுடைய பொருள் இந்த தூதுவளை, மணத்தக்காளி தான். அந்த கீரையை நம்ம சமைச்சு சாப்பிடலாம். குறிப்பாக தூதுவளையை நல்லா ரசமாகவோ, தூதுவளையை சில பேர் துவையல் மாதிரி அரைப்பாங்க, சட்னி மாதிரி அரைச்சி தூதுவளை சட்னி அரைப்பாங்க. சில பேர் தோசை மாவுலேயே தூதுவளை கீரையை நல்லா அரைச்சி தோசை மாவில் கலந்து சுடுவாங்க. அது நல்ல இந்த மழைக்காலத்தில் சளியை இளக்கி மியூகோலைசிஸ் பண்ணி வெளியேற்றுவதற்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அந்த மாதிரி பிராங்கைட்டிஸ் இருக்கிறவங்க செய்யக்கூடிய ரொம்ப எளிதான இன்னொரு வேலை துளசி கஷாயம். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு துளசி எடுத்து அந்த துளசியை நல்லா 1 டம்ளர் தண்ணி ஊற்றி 1/4 டம்ளராக வற்ற வச்சுட்டு அந்த கஷாயத்தில் ஒரு அரை ஸ்பூன் தேன், கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு அந்த கஷாயத்தை குடிக்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா அந்த பிராங்கைட்டிஸில் வரக்கூடிய இருமலையும் நல்ல சளியை வெளியேற்றுவதற்கும் உதவும். இன்னொன்று ஆடாதோட இலைன்னு சொல்லுவாங்க. ஆடாதோட இலைங்கிறது நல்ல நம்ம நெட்டிலிங்க மரத்து இலை மாதிரி நீளமான ஓரங்களில் வளைவோடு இருக்கக்கூடிய இலை ஆடாதோட இலைன்ட்டு. உங்களுக்கு தெரியலன்னா இதனுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவர்கள்ட்டையோ நல்ல வயது முதிர்ந்தவர்கள்ட்டையோ கேட்டால் அந்த இலையை காட்டி தருவாங்க. ஏன்னா நிறைய பேர் ஆடு தின்னாப்பாளையையும் ஆடாதொடையும் குழப்பிக்கிறாங்க. ஆடு தின்னாப்பாளைங்கிறது தரையில் ஒட்டி வளரக்கூடிய வறண்ட பூமியில் வரக்கூடியது. அது சாப்பிடவே கூடாது. அது வெளிப்பிரயோகமாக பயன்படுத்தக்கூடிய இலை. ஆடாதொடைங்கிறது ரொம்ப குழந்தைகளுக்கு இந்த பிராங்கைட்டிஸில் சளியை வெளியேற்றுவதற்கு மிக உதவியாக இருக்கக்கூடியது. அதை தாண்டி ஆடாதொடை நல்லா இரத்த தட்டுக்களை உயர்த்தும். நம்ம எப்படி நிலவேம்பு டெங்குக்கு பயன்படுதோ அது மாதிரி ஆடாதொடையும் இந்த டெங்கு நோய்களில் இரத்த தட்டுக்கள் சொல்லக்கூடிய பிளேட்லெட் குறைவுக்கு நல்லா பயன்படும்.
பெண்களுக்கு ரொம்ப மாதவிடாய் சமயத்தில் அதிக இரத்தப்போக்கு இருந்தால் அதை குறைக்கிறதுக்கும் இந்த ஆடாதோட பயன்படும். ரொம்ப சாதாரணமாக சளி இருமல் இருக்கிறவங்களுக்கு இதில் ஆடாதோட இலை ஒரு இலை அல்லது 2 இலை வந்து எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கிழிச்சு போட்டு அதில் சாறு எடுத்து அந்த சாறையும் கொஞ்சம் தேனையும் குழைச்சி அவங்களுக்கு கொடுக்கலாம். இல்லைன்னா அந்த ஆடாதோட இலையை நிறைய போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா திக்காக கஷாயம் எடுத்து அதை நல்லா வெல்லம் பனை வெல்லம் சேர்த்து ஒரு பாகு மாதிரி சிரப் மாதிரி காய்ச்சி வச்சு அந்த சிரப்பை வந்து இந்த மழை காலத்தில் பனிக்காலத்தில் கொடுத்தோன்னா சளியை வெளியேற்றி இருமலை நிறுத்தும். மியூக்கோலைசிஸ் பண்ணி சளி ஒட்டிகிட்டு இருக்கிற சளின்னா அதை நல்லா வெளியேற்றிட்டு அப்படியே படிப்படியாக இருமலை குறைக்கக்கூடிய தன்மை இருக்கும். இன்னொன்று நல்ல மனம் இருக்கக்கூடிய நல்ல மோந்து பார்த்தாலே நல்ல ஸ்மெல் இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட் வந்து அரத்தை, சித்தரத்தை அப்படிம்பாங்க. நல்ல மஞ்சள் மாதிரி இருக்கான செடி. அதில் வந்து சித்தரத்தை அடியில் இருக்கும் அந்த வேர்பகுதியில். அந்த சித்தரத்தையை வந்து நல்லா பொடி செஞ்சு இருமல் இருக்கிற காலத்தில் ஒரு 3 சிட்டிகை 4 சிட்டிகை எடுத்து தேனில் குழைச்சி கொடுத்தோன்னா இருமலையும் குறைக்கும், இந்த நுரையீரலில் இருக்கக்கூடிய அழற்சியும் குறைக்கும்னு இன்றைய அறிவியல் தரவுகள் வந்து ரொம்ப உறுதிப்பட சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து நல்ல பிராங்கைட்டிஸ்க்கு மிகச்சிறப்பான ஒரு மருந்து, ஒரு உணவும் கூட. இந்த மாதிரி நம்ம இருமல் நிறைய இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சளியை வெளியேற்றி இருமலை நிறுத்துறதுக்கு தான் உதவியாக செய்யணும். அதே மாதிரி இன்னொரு ரொம்ப எளிதான விஷயம் என்னென்னா அடிக்கடி வெந்நீர் அருந்த செய்வது. ரொம்ப இருமல் இருக்குது, இருமல் குறைய மாட்டிங்கன்னா தொடர்ச்சியாக கொஞ்சம் வெதுவெதுப்பான வெந்நீர் குடித்தாலே அவங்களுக்கு வந்து அந்த சளி இளகி இருமலும் தடைபடுவதற்கு உதவியாக இருக்கும். ஸோ ஒருவேளை பிராங்கைட்டிஸ் இருக்குது, அதோடு சேர்ந்து நிறைய ஜுரம் இருக்குது, நிறைய காய்ச்சல் அடிக்குது, காய்ச்சல் குறைய மாட்டேங்குதுன்னா கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க அருகாமையில் இருக்க மருத்துவர்களை போய் நம்ம பார்த்துடணும். லேசாக இருமல் தானே இருக்குது, சளி தானே இருக்குதுன்னு 3-4 நாள் 5 நாள் வச்சுட்டே இருக்கக்கூடாது. 2 நாள் 3 நாளில் நம்ம இப்படி கைப்பக்குவமாக நல்லா தூதுவளை கஷாயம் இல்லை ஆடாதோட கொடுக்கறது, துளசி கஷாயம் இதெல்லாம் கொடுத்து சரிப்படலை, அது இல்லாமல் தொடர்ந்து காய்ச்சலோடு இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னா பின்னணியில் ஏதாவது நல்ல நிமோனியா மாதிரி தொந்தரவுகள் இருக்கா, இல்லைன்னா வேறு ஏதாவது நாள்பட்ட டெங்கு மாதிரியான ஃபீவரோட அதில் வந்த சளி சேர்ந்த விஷயமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சில நேரத்தில் சில குழந்தைங்களுக்கு ப்ரைமரி காம்ப்ளெக்ஸ் கூட ஆரம்பத்தில் சாதாரண பிராங்கைட்டிஸ் மாதிரி தான் தெரியும், நல்ல இருமல் சளியோடு இருக்கும். ஸோ இந்த மாதிரி எந்த காரணங்கள்னால ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்றாற் போல் சிகிச்சையை கொடுக்கணும். இந்த எந்த பிரச்சனை இருந்தாலும் உணவில் வந்து நீர் காய்கறிகளை எடுக்கக்கூடாது, இனிப்பு அதிகம் எடுக்கக்கூடாது, பால் நிறைய சேர்க்கக்கூடாது, எல்லா உணவுகள்லேயும் மிளகுத்தூள் நிறைய சேர்த்துக்கொள்ளணும். இனிப்பு தேவைப்படுற இடத்துல தேனும் பனை வெல்லமும் மட்டும்தான் பயன்படணும். அப்படி இருந்தால் தான் இந்த பிராங்கைட்டிஸ்லேருந்து வெளியே வர முடியும். Welcome to a new episode of Health Basket. Today we are going to see about edible oils. In the oils there are a lot of confusions. Some people say the oil has to be transparent. Some people say the oil has to be light. Some people say that in the oils fat varudhu, cholesterol varudhu அப்படிலாம் சொல்றோம். But இதெல்லாம் உண்மையா அப்படினு கேட்டிங்கனா yes, some of them are not true. In the oils we have to see some basic things. ஒன்று the oil has to be heat producing in nature. ஆயுர்வேதத்தில் உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய எண்ணெய்கள் எல்லாமே உறையாமல் இருக்கணுன்றது ஒரு பிரின்சிபல். ஸோ நீங்கள் வெளியில் வைக்கும் போது உறையாமல் இருக்கிறது 2 ஆயில் தான். ஒன்று நல்லெண்ணெய், இன்னொன்று கடுகெண்ணெய். ஸோ தட் இஸ் வை இன் சவுத் இந்தியா வி யூஸ் நல்லெண்ணெய், இன் நார்த் இந்தியா வி யூஸ் கடுகெண்ணெய். Apart from this, these oils contain good alkaloids. Lecithin ஒரு alkaloid இருக்குது which is good for the heart. So this is one way we get only when we cold compress the oil. அதாவது செக்கில் ஆட்டினா மட்டும்தான் இந்த பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். So it's always better to go for the raw oils than the refined oils. I would always say 70% of நல்லெண்ணெய் can be used in your cooking food. மூர்ச்சனம்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. சும்மா வீட்டில் சொல்லணுன்னா இந்த கடுகு, சீரகம், மஞ்சள், கருவேப்பிலை இதெல்லாம் தாளித்து அந்த எண்ணெயில் போட்டு வச்சு அந்த எண்ணெயை கொஞ்சம் சூடாக்கி அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த எண்ணெயே நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இந்த எண்ணெய் நம்ம செக்கில் ஆட்டின எண்ணெயாக இருக்கணும். அதுவும் கருப்பட்டி வெல்லம் போட்டு ஆட்டின எண்ணெயாக இருந்தால் பெஸ்ட்டு. ஸோ 70% ஆஃப் ஆல் த குக்கிங்ஸ் கேன் ஹேப்பன் வித் நல்லெண்ணெய். மீதி 30% we can use கீ, கோகோனட் ஆயில். இப்போ நம்ம அவியெல்லாம் செஞ்சோம் கோகோனட் ஆயில் சேர்த்துக்கலாம். தோசையெல்லாம் செஞ்சோன்னா கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். கடலை எண்ணெய் இஸ் நாட் தட் மச் வெரி குட் ஃபார் த ஹெல்த். Hello viewers,
Welcome to the next episode of our Health Basket series. There are new devices which have been invented which help us monitor sugars at home. They are called glucometers, where you know that a simple finger prick will lead to 1 drop of blood, and with that 1 drop of blood put on that sticks on the device, you can get the sugar report within 10 to 15 seconds depending on which meter you are using. So to simplify it, anybody whose sugars is fluctuating too much, or where you want very strict control over a short period of time, you need to monitor blood glucose. In most of the routine type 2 diabetic patients, in general, this self-monitoring of blood glucose frequently at home may not be necessary. And just monitoring 1 or 2 values in a month or 2 will not suffice. Please remember, in a routine type 2 diabetic patient who is on oral drugs or on insulin, the 3-month average of blood glucose reflected by this parameter called glycosylated hemoglobin is much more important than this frequent 1 or 2 values. This is very easy to understand that this sugar, if I check in my finger prick now, will reflect the sugar now in this moment, in this few minutes in my body. It will not tell me what happened before or what's going to happen in the next few hours. But that HbA1c or glycosylated hemoglobin is giving the very vital information of the previous 2 to 3 months average blood glucose. That is more important than frequent monitoring. I hope you would have understood this, and don't overuse technology and don't get paranoid about checking sugars too often. Welcome to another episode of Health Basket. So today we're gonna discuss the topic about fad diets and hype diets which have been followed nowadays. So first talking about the fad diets, there are a lot of people do follow fad diets for a very long time, but you have to know the exact knowledge of it in and out of that type of diet, and that should not be having any kind of deficiencies or nutritive insufficiencies, so that you will not become a malnourished in micronutrient per se value. So generally what is in all hype right now is paleo, keto. So when it comes to paleo and keto, a lot of people jump into high fat, high protein diet. So generally what I suggest is though you have high protein, high fat diet, go for healthy fats. For example, you cannot have your barbecue chicken with mayonnaise, so that you can't claim that as a fat. So a lot of people just give their verdict about taking high fat, which is not healthy. The fat which you're gonna include also should be of healthy fats, essential fats. So that has to be opted for. And the protein cuts, what you're getting from all the poultry or the meat cuts, also has to be in a low fat percentage cut. So this is how you can go about your paleo and keto, which would be having a better outcome. And try to include vegetables. And next comes intermittent fasting. So nowadays a lot of people are interested in intermittent fasting, because on the window period they can eat whatever they can, so that's how they deviate themselves into the diet. So it's not about eating whatever you want on that window period. So that options also has to be very nutritively balanced, and you have to concentrate on every nutrient. So you cannot go very low caloric diet or very protein diet. So if you're following a diet also, you have to meet your everyday protein requirements and all your micronutrients. And GM diet, so it is all about your fruits and vegetables going high on your diet every single day. So though you're gonna include your fruits and vegetables on a higher side, you have to have a minimal amount of carbohydrate into your diet every single day. This is how you have to go about your diet. So concentrate on every nutrient, whatever the diet you've been following. So that will help you to have a better healthy fitness level, and you will not have any other outcomes or negative outcomes on your following diet. வணக்கம், வெல்கம் டு another episode of Health Basket. மாசம் இந்த பீரியட்ஸ்ல வர பெயின்ல ஒரு ஸ்கூலுக்கு போற பொண்ணா இருக்கட்டும், இல்லைனா 40-45 இயர்ஸ்ல எப்படா பீரியட்ஸ் நிக்க போகுதுன்னு இருக்கிற ஒரு பெண்மணியா இருக்கட்டும், இந்த பெயினுங்கிறதுல தவிக்கிறதுங்கிறது ஒரு மாசம் இருக்கிற எல்லா பெண்ணுக்கும் இருக்கிற ஒரு கஷ்டம்.
ஸோ இந்த பீரியட்ஸ் பெயின்னா என்ன? ஸோ பீரியட்ஸ் பெயினுங்கிறது நம்ம டிஸ்மெனோரியான்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு 2 விதமாக இருக்குது. ஒன்று பிரைமரி டிஸ்மெனோரியா, இன்னொன்று செகண்டரி டிஸ்மெனோரியா. பிரைமரி டிஸ்மெனோரியானா அதுக்கு காரணம்ங்கிறது கிடையாது. மாதம் அந்த முதல் நாள் இல்லை 2வது நாள் பீரியட்ஸ் வரும்போது வர வழி தான் பிரைமரி டிஸ்மெனோரியா. செகண்டரி டிஸ்மெனோரியானா அதுக்கு பின்ன ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். லைக் கர்ப்பப்பையில் ஒரு கட்டியோ இல்லைனா எண்டோமெட்ரியாசிஸ், அடினோமயோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய சில கர்ப்பப்பை பிரச்சனைகள்னால வர பெயின். அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம அதை ட்ரீட் பண்ணோம்னா தான் நம்மளோட வலி குறையும். பட் இந்த பிரைமரி டிஸ்மெனோரியாங்கிறது நம்ம கம்ப்ளீட்டாக நம்மளால ட்ரீட் பண்ண முடியலனாலும் கண்டிப்பாக அதை வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ மோஸ்ட் காமன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹாட் வாட்டர் பேக்ஸ். ஸோ இந்த ஹாட் வாட்டர் பேக்ஸ் மாதிரி முதுகில் வலிக்கிறவங்களுக்கு முதுகு பகுதியிலோ இல்லை வயிறில் வலிக்கிறவங்களுக்கு வயிற்று பகுதியிலோ நீங்கள் அந்த ஹாட் வாட்டர் ஃபெர்மெண்டேஷன் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த நேரத்தில் ஒரு அண்ட் அஃப்கோர்ஸ் அடுத்தது பெயின் கில்லர்ஸ். ரொம்ப சிவியராக இருந்தது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நீங்கள் உங்கள் கைனகாலஜிஸ்ட்டை நீங்கள் கன்சல்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து பிகாஸ் அஃப்கோர்ஸ் பெயின் கில்லர்ஸ் ரொம்ப அதிகமாக சாப்பிடக்கூடாதுனாலும் நம்ம ஒரு பொண்ணு வந்து எக்ஸாமுக்கு போகிறா இல்லைனா வந்து ஒரு மீட்டிங் நம்மளுக்கு மறுநாள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற நேரத்தில் நம்ம இதை பட்டு தான் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு நாளைக்கு அந்த பெயின் கில்லர் எடுக்கிறதுனால தப்பு இல்லை. அது நீங்கள் கைனகாலஜிஸ்ட்டை போனீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க. இதை தவிர்த்து மற்ற சின்ன சின்ன விஷயங்கள் என்ன செஞ்சா நம்மளுக்கு அந்த பீரியட்ஸ் பெயின் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகா இஸ் சம்திங் விச் இஸ் வெரி வெரி குட். யோகால 2 போஸ் இருக்கு. ஒன்று கால்ட் அஸ் சைல்டு போஸ், இந்த குழந்தை மாதிரி அந்த கீழே உட்காந்துக்கிட்டு முட்டிக்கால் போட்டுட்டு உட்கார்ற அந்த சைல்டு போஸ். இன்னொன்று நீ செஸ்ட் பொசிஷன், அதாவது குப்பரை படுத்துக்கிட்டு நீயை உங்க செஸ்ட்டுக்கு எடுத்துட்டு வந்து அந்த மாதிரி ஸ்டே பண்றது. இது 2ம் அந்த மென்ஸ்ட்ரல் பெயின் இருக்கிற நேரத்தில் கண்டிப்பாக ரிலீஃப் கொடுக்கும். மற்றபடி பிராணாயாமா அந்த ப்ரீதிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணீங்கனாலும் இட் வில் டெஃபினெட்லி கிவ் யூ ரிலீஃப். பீரியட்ஸ்னாலே நம்மளுக்கு எதுவும் செய்யணும்னே தோணாது, அது உண்மைதான். ஆனால் ஸ்டடீஸ் ஹவ் ஷோன் அந்த பீரியட்ஸோட பெயினை வந்து நம்ம ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறவங்களா இருந்தோம்னா கண்டிப்பாக கண்ட்ரோலில் வைக்க முடியும் அப்படிங்கிறது ஸ்டடீஸ் நிரூபிச்சிருக்கு. ஸோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணி எப்பொழுதுமே எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த பீரியட்ஸ் பெயின் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். அண்ட் ஃபுட்டு படி பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் ரிச் டயட், லைக் நம்மள பனானா ஃபார் தட் மேட்டர், வாழைப்பழத்தில் இருக்கிற மெக்னீஷியம் இஸ் வெரி ஹை. இந்த வாழைப்பழம் அந்த இல்லை வந்து டர்மரிக் மில்க், நம்மளோட மஞ்சள் பொடி போட்ட பால், இதெல்லாம் குடித்தோம்னா கண்டிப்பாக வலி குறையும். ஸோ பீரியட்ஸ் பெயினுங்கிறது ஒரு தலைவலி தான். பட் அது நம்ம இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் செஞ்சா கண்டிப்பா நம்ம கண்ட்ரோல்ல வைக்க முடியும். வெல்கம் டு தி நியூ எபிசோட் ஆஃப் ஹெல்த் பாஸ்கெட். இப்போ நிறைய நியூ தெரப்பிஸ் வந்துட்டு இருக்கு. அதுல ஒரு முக்கியமான தெரப்பி என்னன்னா ஆர்ட் தெரப்பி. ஆர்ட் தெரப்பி அப்படின்னா ஆர்ட்னா என்ன, நிறைய வரைகிறது, பெயிண்ட் பண்றது, அந்த மாதிரி இல்லை ஒரு மாடல் மாதிரி வச்சுட்டு அதுல ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணி நம்மளோட எண்ணங்களை வெளியில சொல்றது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் யாருக்கு பண்ண முடியும், அதனால என்ன பலன் அப்படின்னு கேட்டா இப்போ எல்லாருமே ஓப்பனா எல்லா விஷயத்தையும் பேச முடியாது. இப்போ எஸ்பெஷலி குழந்தைகள் இப்போ ஒரு டிப்ரெஷன்ல இருக்காங்க. குழந்தைகள் மட்டும் இல்ல, பெரியவங்களும் சொல்றேன், ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்காங்க, இல்ல அவங்கனால ஸ்பீச் கரெக்டா அவங்க நினைச்சதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரியான குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் மெயினா கொஞ்சம் டீனேஜர்ஸ் நிறைய கொஞ்சம் ஷையாவே இருப்பாங்க. டக்குன்னு ஈஸியா வெளியில சொல்லிட மாட்டாங்க. இல்ல இந்த ஓட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிரசிவா இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைகளுக்கு இந்த ஆர்ட் தெரப்பி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் எல்லா விஷயத்துக்கும் இதை பயன்படுத்த முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் கொஞ்சம் ரொம்ப அமைதியாவே இருக்காங்க, கவுன்சிலிங் கூட்டு போறோம், கொஞ்சம் பேச முடியல அப்படின்னா சரி ஆர்ட் தெரப்பி ட்ரை பண்ணலான்னு ஒரு படம் கொடுத்து உனக்கு பிடிச்சதை வர அப்படின்னு சொன்னா அவங்க அதுல இப்போ ஒரு ஃபேமிலி, அவங்க ஃபேமிலியை ஒரு எண்டில் வரைஞ்சிட்டு இவங்களை மட்டும் தனியா இன்னொரு எண்டில் வரைஞ்சோம். அப்போ நமக்கு அது என்ன எக்ஸ்பிரஸ் பண்றாங்கன்னா நான் தனியா இருக்கேன், டிப்ரெஷனா இருக்கேன், லோன்லியா ஃபீல் பண்றேன் அப்படிங்கிறது. இல்லை சம்டைம்ஸ் வரைகிறதுல அவங்களோட எமோஷன்ஸை, அவங்களோட ஃபீலிங்ஸை அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இல்லை என்ன மாறணும், இப்போ அம்மா எப்படி நடந்துக்கணும், அப்பா எப்படி நடந்துக்கணும், இல்லை எனக்கு சம்டைம்ஸ் குழந்தைங்க இப்போ செக்ஷுவல் அபியூஸை வெளியில சொல்ல தெரியாது. அப்போ நம்ம ஒரு படமா வரைகிறதுக்கு ஆப்ஷன் கொடுக்குறப்ப அதை அவங்க வரையலாம், யாருக்காகவும் பயந்துருக்காங்க அப்படின்னு. ஸோ ஜென்ரலா ஆர்ட் தெரப்பிங்கிறது படமா பெயிண்டா வரைஞ்சு அவங்களோட எண்ணங்களை ஃபர்ஸ்ட் வெளிப்படுத்துறது. ஏன்னா அவங்களால ஓப்பனா சொல்ல முடியாது. அப்போ அவங்களோட ப்ராப்ளம்ஸ் இதுதானே நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதைவே நம்ம எப்படி சரி பண்ணிக்கிறது, ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சா அந்த படங்களை எப்படி வரைஞ்சு மனசு
மனசை வந்து சரி பண்ணிக்கிறதுங்கிறதுல இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் கவுன்சிலிங்கில் வந்து அவங்க மனசுக்குள்ள இருக்கிறத வெளியில சொன்னாலே மோஸ்ட் ஆஃப் த டைம் சரியாயிடுவாங்க. அப்போ இது வாயில பேசுறதுக்கு பதிலாக இதில் வரைகிறப்ப பெயிண்ட் பண்ணுறப்ப அது ஒரு ரிலீவிங் எஃபெக்டாக தான் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பட் இது வந்து எல்லாத்துக்கும் ஒத்து வராது. சில பேருக்கு தான் அவங்களுக்கு சூட்டபிளாக இருந்தால் அதை பண்ண முடியும். அது ஒரு ரெகுலராக நம்ம அது ரெகுலர் செஷன் இப்போ வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி பண்ணுறப்ப தான் அது அவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பண்ண முடியும். இது சமீப காலமாக பிரபலமாயிட்டு வருது. இது ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. Welcome to a new episode of Health Basket. Skincare in children. New mothers கிட்ட ஒரு கன்ஃபியூசிங்கான கொஸ்டின். பிறந்த குழந்தையிலேருந்து சொல்கிறேன். குளிக்க வைக்கிறதுங்கிறது தான் ஒரு பெஸ்ட் வே டு கிளென்ஸ் த பேபி. எந்த தண்ணியில் எவ்வளோ சூடாக இருக்கணும் அப்படின்னா தொட்டு பார்க்கும்போது நம்ம முனங்கையில் அவ்வளோ மிதமான சூடில் இருக்கணும். நம்பர் 1. எவ்வளோ நேரம் குளிக்க வைக்கலாம் அப்படின்னா நாட் மோர் தென் 5 minutes. என்ன போட்டு குளிக்க வைக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக நலுங்கு மாவோ கடலை மாவோ இதுவே கிடையாது. பிகாஸ் குழந்தை ஸ்கின் வந்து ரொம்ப டெலிகேட்டாக இருக்கும். இன்னும் வந்து அவங்களுடைய ஸ்கின் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டெவலப் ஆயிருக்காது நம்மளோட அடல்ட் ஸ்கின் மாதிரி. ஸோ யூஸிங் அ வெரி ஹார்ஷ் கெமிக்கலோ இல்லை கடலை மாவு நலுங்கு மாவு அது ஹோம்மேடாக இருந்தால் கூட they are not formulated for children's skin. So using a very mild cleanser and Sinden bars. So these are available. Okay, குளிச்சு முடிச்சாச்சு. எப்படி துடைக்க போகிறோம் அப்படின்னா அது ஒரு ரொம்ப டெலிகேட்டான சர்ஃபேஸ்னால பேட் ட்ரை ஒத்தி எடுக்கிறது தான் would be the right way. மாய்ஸ்சரைசர் ஏன்னா கிளென்ஸ் பண்ணிவிட்டு அந்த குழந்தை ஹைட்ரேட் பண்ண உடனே அந்த மாய்ஸ்சரை சீல் பண்ணுறதுக்காக we need a good moisturizer. பேபிக்காக கிடைக்கிற பேபி லோஷன்ஸ். I have seen that common practices-ல they take a lot of product. ஏன்னா குழந்தை ஸ்கின்னுங்கிறது ரொம்ப கம்மி சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ டாக்ஸிசிட்டிக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சமாக எடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் to 3/4 ஸ்பூன் அளவு ப்ராடக்ட் எடுத்தாலே போதும் for the entire body. So that is one thing. முடிச்சாச்சு, you wear cotton clothes, the baby set for the day. And எவ்வளோ நாள் தலை குளிக்கணும் அப்படின்னா வாரத்தில் 3 தடவையாவது ஹேர் வாஷ் பண்ணுறது வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லியாச்சு. என்ன பண்ணக்கூடாது? நலுங்கு மாவு கடலை மாவு அப்சல்யூட்லி இன்னொன்றும் ஆயில் பாத்ஸ். ஏன்னா ஏற்கனவே குழந்தை தோலில் வந்து தேவையான சீபம் ப்ரொடக்ஷன் அதாவது ஆயில் ப்ரொடக்ஷன் வந்து இருக்கும். ஸோ ஆயில் பாத் ஸ்பெசிஃபிக்காக தேவை கிடையாது. ஸோ இந்த கயர் கட்டுறது வசம்பு போடுறது அது எல்லாமே ஷுட் பி கம்ப்ளீட்லி அவாய்டட். இன்னொரு வெரி காமன் ஏஜென்ட் வந்து கண்மை. அதில் அவ்வளோ அடல்ட்ரன்ஸும் கெமிக்கல்ஸும் இருக்குது. ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு அவாய்ட் ஆல் தட் ஆல்சோ. அண்ட் ஒன் மோர் திங் இஸ் டால்கம் பவுடர். நல்லா காது கை எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி குழந்தை ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு நினச்சிட்டு வருவாங்க. டால்கம் இஸ் இட் இஸ் டஸ்ட். தோல் வந்து ஃபுல்லாக டெவலப் ஆகலையோ அதே மாதிரி குழந்தையோட லங்ஸ் ஆர் ஆல்சோ yet to be developed. So what happens is அந்த டஸ்ட் வந்து will get collected into your lungs and it will cause lot of asthma problems, breathing trouble எல்லாமே இது இருக்கும். So it is better we avoid all this and take care of your baby skin appropriately. வெல்கம் டு திஸ் நியூ எபிசோட் ஆஃப் ஹெல்த் பாஸ்கெட். பிரெயின் டியூமர் அல்லது மூளைக்கட்டிகள். மூளைக்கட்டிகள்ன்றது ஒரு எமர்ஜென்சி கிடையாது, ஆனால் உங்கள் வாழ்க்கையவே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த பிரெயின் டியூமர் எப்படி ப்ரெசென்ட் ஆகும், எப்போ நீங்கள் உங்கள் டாக்டரை அணுகணும்னு சொல்லி. நம்ம பிரெயின் டியூமருக்கு மோஸ்ட் ரொம்ப காமனாக ப்ரெசென்ட் ஆகிற ஒரு சிம்டம் வந்து தலைவலி. தீராத தலைவலி தொடர்ந்து இருக்குது. தூங்கினாலும் சரியாகலை, எவ்வளோ ரிலாக்ஸ் பண்ணாலும் சரியாகலை, உங்களுடைய வாழ்நாளை டெய்லி பாதிச்சிட்டு இருக்கு. ஒரு பக்கமாக அந்த தலைவலி அதிகமாக இருக்குது, படுத்தா அதிகமாகுது, இருமுனா தும்முனா அதிகமாகுது. இந்த மாதிரி ஒரு தலைவலியாக இருக்குன்னா உடனடியாக நீங்கள் நேரம் தாழ்த்தாமல் உங்கள் நரம்பியல் மருத்துவரை போய் பாருங்கள். இதுக்கு அடுத்து பிரெயின் டியூமர் எந்த பகுதி மூளையில் வருதோ அதுக்கேற்றாப்புல அதோடைய ப்ரெசன்டேஷன் ஆரம்பிக்கும். இது ஸ்ட்ரோக் மாதிரி உடனே வராது. சில நேரங்களில் அந்த மூளை கட்டிக்குள்ளே ரத்த கசிவு ஏற்படுதுன்னா ஸ்ட்ரோக் மாதிரி கூட வரும். ஆனால் அது நிதானமாக ஒவ்வொரு பகுதியாக போய் சென்றடையும் போது அதுக்கேற்றாப்புல ப்ரெசன்டேஷன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய பார்வை நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு போகலாம். உங்கள் கையும் காலும் முந்தி இல்லாமல் ஸ்லோவாக நாள் கணக்கில் உங்கள் கையும் காலும் வீக் ஆகிட்டு போகலாம். உங்களுடைய கை காலில் மறுத்து போகிறதும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நிதானமாக ஒரு விஷயம் நடக்குது. எஸ்பெஷலி ஒரு தலைவலி பேக்ரவுண்டோட உங்களுக்கு இது மாதிரி நடந்துகிட்ருக்குன்னா உடனடியாக உங்கள் நரம்பியல் மருத்துவரை அணுகுங்க. இது கட்டியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போனா இது கட்டியை தவிர வேறு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? கட்டின்றது புற்றுநோய் கட்டியாகவும் இருக்கலாம், இல்லை கிருமி கட்டியாகவும் இருக்கலாம். நம்ம ஊரில் குடலில் ஏற்படுற புழுக்கள் போன்ற கிருமிகளும் நம்ம மூளையை தாக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இது கிருமினால் ஏற்படுற ஒரு கட்டியா உங்கள் மூளை கட்டியான்றதை உங்கள் நரம்பியல் மருத்துவர் பரிசோதித்து பார்த்துட்டு அதுக்கேற்ற வைத்தியம் பண்ணுறது சிறப்பான ஒரு விஷயமாகும்.
Welcome to new episode of Health Basket. Do children also get diabetes? Yes, the children also gets diabetes. It depends, like it could be a type 1 or type 2. Type 1 அப்படின்ற பட்சத்தில் it's insulin dependent which comes in the early age, like 5 years, 6 years குள்ள வரது வந்து usually be type 1 diabetes where insulin will not be produced. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து இன்சுலின் கொடுத்து தான் அவங்களுக்கு வளர வைக்க வேண்டியதாக இருக்கும். இந்த சிம்டம்ஸ் வில் பி த லாஸ் ஆஃப் வெயிட். இதுவே ஒரு 10, 12, 13 வயசில் வரும்போது என்ன ஆகும்னா இட் வில் பி த ஆப்போசிட், வில் பி டைப் 2 டயபிட்டிஸ் வேர் ஸ்டில் த பேஷண்ட் கேன் கெட் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபிட்டிஸாக இருக்கலாம். இல்லாத பட்சத்தில் இது குட் பி டைப் 2 வேர் யூ கெட் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் where insulin secretions will be blocked or it will not be enhanced by the body. So என்ன ஆகும்னா patients becomes the condition called as insulin resistance where குழந்தைங்க will be very fat. இப்போ இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைப் 2 டயபிட்டிஸ் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் அதிகமாக இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த மாதிரி சுகர் இருக்கும்போது என்ன டயட் எடுக்கலன்னா ஒரு டைலமாக இருக்கும். The thing is like as you all know type 1 diabetes which is insulin கொடுத்தா தான் அவங்க சர்வை பண்ணுறாங்க சொல்லும் போது எஸ் டெஃபினெட்லி நீங்கள் வந்து சுகர்ஸு அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி இன்டைரக்ட் சுகர்ஸும் நாட் அலோவுடு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் சிம்பிள் சுகர்ஸ் போகாமல் யூ கேன் கோ ஃபார் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ், அதாவது திணை, சாமை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் யூ கேன் டேக் இட். அண்ட் காம்ப்ளெக்ஸ் சுகர்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு டைஜஷன் கம்மியாகும். ஸோ உங்களுக்கு டக்குன்னு சுகர் லெவல் வந்து இதில் ஏறாது. இது வந்து டைப் 1 டயபிட்டிஸ்க்கும் டைப் 2 டயபிட்டிஸ்க்கும் இதுதான் ட்ரீட்மெண்ட்டு. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து ஒபிசிட்டி டயபிட்டிஸ் தட் இஸ் டைப் 2 டயபிட்டிஸில் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் லைக் பீஸா, பர்கர் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அண்ட் ப்ராய்லர் சிக்கன் முக்கால்வாசி அவாய்ட் பண்ணால் இட் வில் பி பெட்டர் பிகாஸ் இட் இஸ் நாட் குட் ஃபார் த கிட்ஸ். இட் இஸ் நாட் குட் ஃபார் த அடல்ட்ஸ் ஆல்சோ, பட் ஃபார் த கிட்ஸ் எஸ்பெஷலி ப்ராய்லர் சிக்கன்ஸ் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். மீடியம் குவான்டிட்டி ஆஃப் சாக்லேட்ஸ் எடுக்கலாம் ப்ரொவைடட் யுவர் சுகர்ஸ் ஆர் வெல் கண்ட்ரோல். இஃப் த சுகர்ஸ் நாட் கண்ட்ரோல் டெஃபினெட்லி a big no to the chocolates. வெல்கம் டு த நியூ எபிசோட் ஆஃப் ஹெல்த் பேஸ்கெட். கருவளையம் இந்த காலத்தில் கேட்ஜெட்ஸ், அதாவது எல்லா விதமான செல்ஃபோனு, டிவி, அல்ட்ரா வயலட் உமிழ்கிற எல்லா லைட்டு பார்க்குற நம்மளோட கண்களுக்கு ஏற்படுகிற ஒரு மாற்றத்தினால ஏற்படுற ஒரு கருமை நிறம். மாடர்ன் வேர்ல்டில் நம்மளால் ஸ்க்ரீன் டைம்னு சொல்கிறோம். மினிமம் 8 ஹவர்ஸு கீழே வச்சுக்கோங்க, 6 ஹவர்ஸு கீழே வச்சுக்கோங்கன்னு வேறு இது சொல்கிறாங்க. பட் நம்மளால் முடியல, எல்லாருக்குமே தெரியும். மொபைல் பார்க்காத ஆள் கிடையாது. ஸோ நம்ம ரொம்ப நேரம் அந்த ஸ்க்ரீன் டைம் யூஸ் பண்ணும்போது கண்ணுக்கு பக்கத்தில் இருக்கிற ரத்த நாளங்கள் உடஞ்சி அந்த சிகப்பு அணுக்கள் வெளியில் வந்து கருப்பாக மாறி நம்மளுக்கு கருவளையத்தை உண்டாக்குது. எப்படி அவாய்ட் பண்ணலாம்? 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கண்களை லேசாக க்ளோஸ் பண்ணுங்கள் 20 செகண்டுக்கு. அதே மாதிரி 20 அடி தூரத்துக்கு பாருங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ கண்களுக்கும் ஹெல்த்தியாக இருக்கும், சுற்றி இருக்கிற ஸ்கின்னுக்கும் ஓரளவுக்கு ஹெல்த்தை கொடுக்கும். கருவளையம் வந்துருச்சு, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு ரெஸ்ட். கண்ணுக்கு ரெஸ்ட் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் ரொம்ப கம்மியாக ஸ்க்ரீன் டைம் யூஸ் பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது, ஃபாஸ்ட் மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நம்ம கேம்ஸ் விளையாடுறது, இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். தேவையானது மாத்திரம்தான் நம்ம வந்து மொபைல்லையோ பார்க்கணும். அதே மாதிரி பெரிய ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது பெட்டர், சின்ன ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறதோட. நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பியூட்டி பார்லரில் வந்து அந்த வெள்ளரிக்காய் வச்சு கண்ணு மேலே வெள்ளரிக்காய் வைப்பாங்க. ஏன் வைக்கிறாங்க? அது வந்து ஒரு சூத்தனிங் எஃபெக்ட் கொடுக்கும் அதுக்கு. ஸோ அந்த இரத்த நாளங்கள்லேருந்து வெளிவந்த அந்த ரெட் பிளட் செல்ஸு கருப்பாக மாறி நம்மளோட ஸ்கின்னில் தங்கி இருக்கிறத இது ப்ளீச் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ப்ளீச் பண்ணும்போது அது என்ன ஆகும்னா அந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கலர் மாறி நார்மல் ஸ்கின் கலருக்கு வர ஆரம்பிக்கும். கண்ணுக்கு நீங்கள் ரெஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கருவளையம் அழகாக குறைஞ்சிரும். வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் ஹெல்த் பேஸ்கெட். அயன் நம்ம உடம்புல குறைய ஆரம்பிச்சவனே நம்மள அறியாமே வந்து உடல் சோர்வு ஆகும், கண் வந்து பொலிவுத்தன்மை இழந்து காணப்படும். மனச்சோர்வுன்னு அது ஒரு வியாதி தான் நமக்கு, அது வர ஆரம்பிக்கும். எஸ்பெஷலி விமன்ஸ் எனக்கு ரொம்ப டிப்ரெஷனா இருக்குன்னு சொல்லுவாங்களே தவிர அதுக்கு என்ன காரணங்கள் கண்டுபிடிக்காம விட்டுட்டே இருப்பாங்க. டாக்டர் கிட்ட போகும்போது அவர் சொல்வார் ஹீமோகுளோபின் லெவலை செக் பண்ணி பாருங்க. அந்த மாதிரி இருக்கிறத விட கொஞ்சம் 40-45 வயசு ஆன எஸ்பெஷலி லேடிஸ் வந்து உடனே வந்து ஹீமோகுளோபின் லெவல் செக் பண்ணி பார்க்கறது நல்லது. ஹீமோகுளோபின் லெவல் கம்மியா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே டெய்லி ஒரு கீரை நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடணும். அதுல முக்கியமான முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை, முளைக்கீரை, இந்த கீரைகள்ல வந்து ரொம்ப ஹை லெவல் ஆஃப் அயன் கண்டென்ட் இருக்கு. தொடர்ந்து நீங்க ஒரு 10 நாள் 20 நாள் இந்த கீரை வகைகளை சாப்பிட்டுட்டு நைட்டு படுக்க போகும்போது நிறைய டேட் சாப்பிடக்கூடாது.
ஒரு 2 பீஸ் ஆஃப் டேட்ஸை சாப்பிட்டுட்டு படுத்தீங்கனாலே உங்களோட ஹீமோகுளோபின் லெவல் தேவையான அளவுக்கு வந்துடும். உங்களுக்கு கேழ்வரகு சம்பந்தப்பட்ட அடை மாதிரி பண்ணி சாப்பிட்றது, தோசை மாதிரி பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு தானா உங்களோட ஹீமோகுளோபின் லெவல் ஜாஸ்தி ஆகும். நிறைய கேஸ்ல சொல்லுவாங்க, டாக்டர் எனக்கு வந்து அயன் குறைபாடு இருக்கு, நான் எப்படி வந்து டயட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப தப்பு. சரியான காய்கறிகள் கீரைகள் சாப்பிட்டு டயட் எடுத்து உடல் எடையை குறைக்க விட்டமின்ஸ் அண்ட் அதாவது கால்சியம் அண்ட் அயன் லெவல் தானா இன்க்ரீஸ் ஆகும். ஏன் இன்க்ரீஸ் ஆகுனா கார்போஹைட்ரேட் லெவலை குறைக்கிறீங்க. அப்போது நிறைய கீரை காய்கறிகள் பழம் வகைகளை நிறைய சாப்பிட்றீங்க. அப்படி சாப்பிட்டுட்டு உடல் எடையை குறைக்கும் போது 10 கிலோ ஒருத்தர் குறைஞ்சிருப்பார் உடல் எடையை. அதே சமயத்தில் 7.5 இருந்த அயன் கண்டென்ட் வந்து 10.5 மாறிடும். ஏன்னா சரியான உங்கள் விதத்தில் வந்து சாப்பாடு சாப்பிடும்போது அயன் டெஃபிஷியன்சி வரவே வராது. வெல்கம் டு த நியூ எபிசோட் ஆஃப் ஹெல்த் பாஸ்கெட். எல்லா பப்ளிக் பீப்புளுக்கும் பல்லை பற்றி சில கொஸ்டின்ஸ் அவங்க மைண்டில் இருக்கும். இப்போ வெரி காமன்லி ஆஸ்க் என்னென்னா, எப்படி நம்ம பல்லை வந்து ஒயிட்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம், ஹவு டு கெட் ஒயிட் அண்ட் ஸ்ட்ரைட் டீத். நார்மலி our teeth is only yellowish white, it is not pure white. இந்த மைண்டில் எடுத்துக்கோங்க. ஸோ பியோர் ஒயிட்டான டீத் கிடைக்கணுங்கிறது வெரி மச் இம்பாசிபிள். ஸ்ட்ரைட் டீத் நல்ல பல்லு அருமையாக அழகாக அமைப்பாக அலைண்டாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் முகத்துக்கும் உங்கள் சிரிப்புக்கும் உங்கள் புன்னகைக்கும் உங்கள் கான்ஃபிடென்ஸுக்கும். இதுக்கு வந்து பல வழிகளில் ஒரு பல் மருத்துவர் சிறப்பான ஒரு வைத்தியம் உங்களுக்கு கொடுக்க முடியும். இதை மோஸ்ட் காமனாக நம்ம செய்கிறது அப்படின்னா பிரேசஸ் அப்படின்னு சொல்கிறது, அலைனர்ஸ் அப்படின்னு சொல்கிறது, கிளிப் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். இது இல்லாமல் ரொம்ப காஸ்மெட்டிக்காக பண்ணணும், பிரேசஸ் இல்லாமல் அலைனர்ஸ் இல்லாமல்னா there is something called as veneers. ஸோ இதெல்லாம் வேரியஸ் பாசிபிள் ஆப்ஷன்ஸ். பட் ஒரு பல் மருத்துவர் உங்களோட புன்னகையை பார்த்து அதை அசஸ் பண்ணி இதில் எது பெஸ்ட்டாக உங்களுக்கு ஃபிட்டின் ஆகுங்கிறது உங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்றபடி பண்ணுறது தான் பெஸ்ட் பாசிபிள் வே டு கோ ஹெட் டு ஸ்ட்ரைட்டன் யுவர் டீத். வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் ஹெல்த் பாஸ்கெட். ஸோ தூக்கம் வந்து ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமானது. குறைஞ்சது 8 மணி நேரம் ஒரு மனுஷனுக்கு ஆழ்ந்த தூக்கம் இருந்தால் தான் மறுநாள் வரக்கூடிய ஒவ்வொரு சேலஞ்சஸையும் அவனால் ஃபேஸ் பண்ண முடியும். தூக்கம் இல்லைன்னா நெக்ஸ்ட் டே வந்து அவனுக்கு வந்து கோபம், எரிச்சல், மூடு, அவனுடைய கான்சன்ட்ரேஷன் பவர் எல்லாமே போயிடுது. ஸோ தூக்கத்தை நீங்கள் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்லீப் ஹைஜீனை வந்து ஒவ்வொரு தரம் ஃபாலோ பண்ணணும். ஸ்லீப் ஹைஜீன்னா சின்ன சின்ன விஷயங்களை வந்து ரொம்ப கேர் எடுத்துக்கணும். ஒரு பர்டிகுலர் டைம் எப்போதும் ஃபிக்ஸட் டைம் தூக்கத்துக்காக ஒதுக்கணும். இந்த டைமிங் வந்து மினிமம் 8 hours ஆர் மினிமம் 7 hours வந்து தூக்கம். இதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் டைமை வந்து ஃபிக்ஸடாக வச்சுக்கணும். தூங்குகிற டைம், எழும்புகிற டைம், இதை வந்து எப்போதுமே வேரியேஷன் இருக்கவே கூடாது. என்னைக்காவது வந்து லேட் ஆச்சுன்னா 1 நாள் 2 நாளில் வந்து ஆல்ட்ரு ஆகலாம். அதுமாதிரி காலையில் வந்து என்னென்னா 6 மணிக்கு எழும்புனா கரெக்டாக 6 மணிக்கு எழும்பிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் பெட்டில் இருக்கக்கூடாது. ஒரு ஃபிக்ஸட் டைமில் இருந்தால் தான் ஆட்டோமேட்டிக்காக அந்த 10 மணி ஆனால் உங்களை அறியாமலே தூக்கம் வந்து மனநிலைக்கு மைண்டு போகும், தூக்கம் நல்லா வரும். காலையில் அது மாதிரி 5 மணி இல்லை 6 மணிக்கு எழும்புற மாதிரி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை அறியாமலே விழிப்பு வந்துடும். ஸோ இந்த ஃபிக்ஸட் டைம் வந்து ரொம்ப முக்கியம், நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து சொல்லுறது இருந்தால் பெட்டு வந்து எப்போதுமே தூக்கத்துக்கு தான் பயன்படுத்தணும். தூக்கம் மற்றும் செக்ஸ் இந்த 2 தவிர பெட்டு பக்கமே நீங்கள் போகக்கூடாது. பெட்டில் போய் உட்காந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்குது, சோசியல் மீடியாவில் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்குது, டிவி வாட்ச் பண்ணிகிட்டு இருக்குது, இந்த மாதிரி பழக்கங்கள் இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த பிஹேவியர் வந்து நாளைக்கு உங்கள் தூக்கத்தை கட்டுப்படுத்தும். 2வது, தூக்கத்தை வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடிய சில விஷயங்கள், சத்தம் வரக்கூடிய இந்த கிளாக்கு இதெல்லாம் வந்து பெட்ரூமில் இருக்கக்கூடாது. இதெல்லாம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து தூக்க போகிறதுக்கு 2 hours முன்னாடி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணவே கூடாது. நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணோன்னா ஈவினிங் டைமை வந்து சூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் குளிக்கிறது வந்து எப்போதுமே வந்து தூங்க போகிற டைமுக்கு குறைஞ்சது வந்து 2 hours முன்னாடி பெட்டர் வந்து ஒரு ஹாட் பாத் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அது வந்து தூக்கத்தை ப்ரொமோட் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து காஃபி, டீ குடிக்கிறது வந்து கூடவே கூடாது. குடிச்சிங்கன்னா வந்து தூக்கத்தை வந்து கெடுக்கும். இதெல்லாம் உங்களை விழிச்சிருக்க வைக்கும், தூக்கம் குயிக்காக வராது. அதுக்கப்புறம் ஸ்மோக்கிங் வந்து அவாய்ட் பண்ணணும். எப்போதுமே ஆல்கஹால் நிச்சயமாக அறவே நீக்கணும். அதுக்கப்புறம் சோசியல் மீடியாவை வந்து பெட்டில் இருந்து வாட்ச் பண்ணக்கூடாது. செல்ஃபோன் தான் கரெக்டாக வந்து நீங்கள் வந்து தூங்க போகிற டைமில் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடணும். ரூமில் வந்து லைட்டும் இருக்கக்கூடாது. ஒரு அமைதியான சூழ்நிலை, சத்தமில்லாத ஒரு சூழ்நிலை, இது இருந்தாலே போதும். நான் சொன்ன ஒவ்வொரு இது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தூக்கம் வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் எல்லாருக்கும் தாராளமாக வரும். யாருக்கும் தூக்க பிரச்சனைகள் எதுவும் வராது. Welcome to the new episode of Health Basket.
பெண்களுக்கு மாதந்தோறும் வரக்கூடிய மாதவிடாய் 28லேருந்து 30 நாளுக்குள்ள வரும்போது அதை ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னு சொல்றோம். சில பெண்களுக்கு தள்ளி தள்ளி போகலாம், அல்லது மாசத்துல 2 அல்லது 3 தடவை வரலாம், அல்லது பீரியட்ஸ் அப்போ ஃப்ளோ வந்து ஹெவியா இருக்கலாம், ஸ்கேண்டியா இருக்கலாம், இன் பிட்வீன் ஸ்பாட்டிங் வரலாம். இதெல்லாம் நம்ம வந்து irregular periods அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பெண் பியூபர்ட்டி அட்டன் பண்ண உடனே 1 இயருக்கு irregular periods இருக்கலாம். ஏன்னா அப்போ வந்து ஓவியுலேட்டரி சைக்கிள் இருக்கும் அவங்களுக்கு. 1 இயருக்கு மேலே அது எக்ஸ்டெண்ட் ஆனால் மெடிக்கல் அட்டென்ஷன் தேவைப்படும். irregular பீரியட்ஸ்க்கான காரணங்கள் இப்போ நம்ம பார்ப்போம். முக்கியமான காரணம் பிசிஓடி. அடுத்ததா தைராய்டு ப்ராப்ளம், ஹார்மோன் இம்பேலன்ஸ். ஹார்மோன் இம்பேலன்ஸ்ங்கிறது பிசிஓடினாலேயும் வரலாம். irregular பீரியட்ஸுக்காக ஹார்மோன் டேப்லெட்ஸ் எடுக்கும் போதும் இது ஹார்மோன் இம்பேலன்ஸ் வரலாம். irregular பீரியட்ஸை வந்து கரெக்ட் பண்றதுக்கு வேண்டி ப்ரொஜெஸ்டான் டேப்லெட்டை கண்டினியூஸா சில பேர் எடுத்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி டைம்லயும் irregular பீரியட்ஸ் வரும். அதே மாதிரி சைக்கிள் டேப்லெட் 21 days சைக்கிள் டேப்லெட் எடுக்கும் போதும் அதுவும் it will lead to irregular periods. அடுத்ததா டெஃபிஷியன்சி, ஹீமோகுளோபின் டெஃபிஷியன்சி, விட்டமின் டெஃபிஷியன்சி, இதுலயும் பீரியட்ஸ் வந்து irregular-ஆ ஆகலாம். இன்ஃபெக்ஷன், யூட்ரஸ், பெல்விக், இதுல எல்லாம் இன்ஃபெக்ஷன் வரும்போது irregular periods வரலாம். இதை பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். கர்ப்பப்பையில ஃபைப்ராய்டு கட்டிகள் இருக்கும் போதும் irregular periods வரலாம். எண்டோமெட்ரியோசிஸ்லயும் வரலாம். ஸ்ட்ரெஸ் அதுவும் ஒரு முக்கியமான காரணம் irregular periods. இப்போ நம்ம சித்தால அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்னு பார்க்கும்போது முதல்ல வந்து நம்ம வந்து ரூட் காஸ் தான் கரெக்ட் பண்ணும். பிசிஓடி, தைராய்டு ப்ராப்ளம், ஹார்மோன் இம்பேலன்ஸ், இது எல்லாத்துக்குமே ரூட் காஸ்ன்னு பார்க்கும்போது ஒபிசிட்டி, செடன்டரி லைஃப், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், இதுதான் முக்கியமான காரணம். அப்போ வந்து ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைலில் சில மாடிஃபிகேஷன் நம்ம பண்ணி தான் ஆகணும். ரீஃபைன் கார்போஹைட்ரேட் எடுக்கிறத அவாய்ட் பண்ணுறது, வெஜிடபிள் இன்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது, ஸ்வீட், சாக்லேட், பிஸ்கட்ஸ் இதெல்லாம் எடுக்கிறது அவாய்ட் பண்ணுறது முக்கியம். செடன்டரி லைஃப் மாற்றி டெய்லி யோகா, பிராணாயாமா, எக்ஸசைஸ் இதெல்லாம் ரெகுலரைஸ் பண்ணிக்கணும். டெய்லி ஒரு 40 minutes வாக்கிங் போகிறது இம்பார்ட்டன்ட். சித்தால நம்ம ட்ரீட்மெண்ட்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டீடாக்சிஃபிகேஷன் பண்ணுவோம். மலைவேம்பாதி தைலம், கலிங்காதி தைலம் இதெல்லாம் வந்து டீடாக்சிஃபிகேஷன் யூஸ் ஆகுது. அடுத்தது லிவரை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணும். லிவர் எதுக்காக ஸ்ட்ரென்தன் பண்றோம்? எல்லா மெட்டபாலிசமும், கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், ஹார்மோன் மெட்டபாலிசம், விட்டமின்ஸ், இது எல்லாமே வந்து லிவர்ல தான் நடக்குது. அப்போ அது நல்லா இருக்கும் போது தான் எல்லா ஹார்மோன்ஸும் நல்லா ஃபங்க்ஷன் பண்ண முடியும். அதுக்காக லிவர் ஸ்ட்ரென்தனிங் மெடிசன் கொடுக்கப்படுது. கரிசாலை, கீழாநெல்லி இதெல்லாம் வந்து லிவரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்து யூட்ரஸ் ஸ்ட்ரென்தன் பண்றது. யூட்ரஸ் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு என்னன்னு பார்க்கும்போது அசோகப்பட்டை, இதனால செய்யப்பட்ட மருந்துகள் வந்து யூட்ரஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஓவரிஸ் வந்து நல்ல கரெக்டா ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறது. அகைன் ஹார்மோன் இம்பேலன்ஸை கரெக்ட் பண்றதுக்கு ஃபைட்டோஎஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டான் உள்ள நிறைய மூலிகைகள் இருக்கு. அஸ்பிராகஸ், கருஞ்சீரகம், மரமஞ்சள், சதகுப்பை, இது சேர்ந்த மருந்துகளை வழங்கும் போது இந்த ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் எல்லாமே சரி செய்யப்படும். டெஃபிஷியன்சியை கரெக்ட் பண்றதுக்கு கரிசலாங்கண்ணி, அயனுக்கு வந்து ஆம்லா, நெல்லிக்காய் சேர்ந்த லேகியம் வழங்கப்படுது. பிருங்கராஜ கற்பம் இதெல்லாம் வழங்கும் போது டெஃபிஷியன்சியை கரெக்ட் பண்ணிடலாம். நம்ம பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ், இன்ஃபெக்ஷனை கரெக்ட் பண்றதுக்கு எண்டோமெட்ரியோசிஸ், இது எல்லாத்துக்குமே நம்ம சித்தால வந்து நேச்சுரல் மெடிசின்ஸ் நல்ல எஃபெக்டிவா இருக்கும். இந்த மெடிசின்ஸ், நேச்சுரல் மெடிசின்ஸ் வந்து எடுத்துட்டு நம்ம ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைலையும் கரெக்டா ஃபாலோ பண்ணும்போது இந்த irregular பீரியட்ஸ்ல இருந்து ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் ஹெல்த் பேஸ்கெட். பெயின்லெஸ் லேபர் ஆர் லேபர் அனல்ஜீசியா அப்படின்னு சொல்றது தமிழ்ல வந்து வலி இல்லா பிரசவ முறை. இது வந்து பல காலமா இருந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். இதுல ஒரு ஃபியூ திங்ஸ் மேபி ஐ கேன் டெல். இப்போ என்டனாக்ஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு மிக்சர் ஆஃப் ஆக்சிஜனும் நைட்ரஸ் ஆக்சைடு, இந்த 2 கேஸோட மிக்சரை வந்து என்டனாக்ஸ்னு நம்ம சொல்லுவோம். தட் இஸ் ரெடிலி அவைலபிள். பிரசவிக்கும் தருணத்தில் இருக்கும் தாய் வந்து மாஸ்க் மாதிரி வச்சுட்டு தே கேன் டைம் டு டைம் வென் எவர் தே ஃபீல் த பெயின், ரொம்ப வலி கூடுதலா தெரியறப்போலாம் வந்து அப்பப்போ எடுத்துக்கிற மாதிரி ஒரு வழிமுறை இருக்கு. இது பல காலமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு வழிமுறை தான். இதை தாண்டி இப்போ வந்து பிரபலமா வந்து பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னா லேபர் அனல்ஜீசியா ஆர் லேபர் எபிடியூரல் அனல்ஜீசியான்னு நம்ம சொல்ற ஒரு வழிமுறை தான். இதுல வந்து நம்ம முதுகுல வந்து ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி நம்ம போட்டு அதுலயே ஒரு டியூப் மாதிரி போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இது வழியா மருந்துகள் வந்து தொடர்ச்சியா வந்து செலுத்துற மாதிரி இருக்கும். இந்த மெத்தடாலஜி மூலமா பாத்தீங்கன்னா 2 விதமான அட்வான்டேஜ் கிடைக்குது. ஒன்னு வந்து எனக்கு பிரசவத்தப்ப வலியே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற தாய்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப உதவியா இருக்கு. ரெண்டாவது, அவங்க வந்து அதே நேரத்துல வந்து லேபரோட ஸ்டெப்ஸ், அதாவது அடுத்தடுத்த படிகள் அந்த பிரசவம் வந்து தொடர்ந்து போகிறத வந்து அவங்களால ஆனா உணர முடியும். வலியா உணர மாட்டாங்க, உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த கன்ட்ராக்ஷன்ஸ் அவங்களால உணர முடியும். இந்த மாதிரி ஒரு உணர்ற தன்மை இருக்கிறப்போ அவங்க அந்த லேபர் ப்ரொசீஜருக்கு வந்து கோஆப்ரேட் பண்றதுக்கு அது ரொம்ப வசதியா போயிடுது. அந்த மாதிரி வந்து கோஆப்ரேஷனும் கிடைக்கிறப்போ மகப்பேறு மருத்துவருக்கு அது வந்து ஒரு டபுள் அட்வான்டேஜா போயிடுது. பேஷண்ட் வலியில இல்லை, அதே நேரத்தில் தே ஆர் ஏபிள் டு கோஆப்ரேட் ஃபார் லேபர் அப்படிங்கிறப்போ அது வந்து ஒரு
நல்ல ஒரு சிகிச்சை முறையாக உங்களுக்கு அமைஞ்சிருது. இது வந்து வலியில்லா சிகிச்சை முறையில் இப்போ வந்து பிரபலமாக நம்ம பயன்பாடில் உள்ள ஒரு வழிமுறை இது. ஸோ இந்த சிகிச்சை முறை வந்து கண்டிப்பாக வேணும், வலி இல்லாமல் எனக்கு வந்து இந்த ப்ராசஸ் போகணும் அப்படின்னு நினைக்கிற பேஷண்ட்ஸ் வந்து அனஸ்தெடிஸ்டோட கவுன்சிலிங் செஷன் வரப்பவே என்னென்ன விதமான பெனிஃபிட் இருக்குது, இந்த ப்ராசஸ் எப்படி ஆக்சுவலாக நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதோட கிளாரிட்டி எல்லாமே நாங்கள் முன்னாடியே கொடுத்துட்றோம். அந்த டைமில் வந்து இது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக அமையாமல் இதை வந்து அவங்க ரிலாக்ஸ்டாக வந்து அண்டர்கோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தரோம். பட் வந்து இந்த சில சமயத்தில் வந்து ஒரு எமர்ஜென்சியான ஒரு கண்டிஷனில் வந்து நம்ம எதிர்பார்க்காத தருணத்தில் முன்கூட்டியே லேபர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் இதே ப்ராசஸை கொஞ்சம் அப்போவே எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தவிர ப்ராப்பராக வந்து நம்ம பிரசவ முறைக்கு வர தாய்மார்கள் வந்து இதை முன்கூட்டியே இதுக்கான கவுன்சிலிங், இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த துறையை சார்ந்த வல்லுநர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கும் கவுன்சிலிங் எடுத்துக்கிறதுக்கும் முன்கூட்டியே இதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் தாராளமாக பண்ண முடியும். ஹலோ, வெல்கம் டு ஹெல்த் பேஸ்கெட். இந்த கோவிட்னால கேன்சர் வருமானு, கோவிட் சிக்னிஃபிகண்ட்டாக லங் டேமேஜ் ஆக்கியிருந்ததுன்னா லங்கில் ஸ்காரிங்னு ஒன்று சொல்லுவோம், இன்டர்ஸ்டிஷியல் ஃபைப்ரோசிஸ்னு சொல்லுவோம், இல்லை லங் ஃபைப்ரோசிஸ்னு சொல்லுவோம். அது வந்து லங்ஸை சுருங்க செய்யும். ஸோ சுருங்க செய்யும் போது என்ன, லங்கோட கெப்பாசிட்டி சுருங்கும். அது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஃபஸ்ட்டு ஒரு சிடி ஸ்கேனில் தெரியும், லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட், பல்மரி ஃபங்க்ஷன் டெஸ்ட்லையும் தெரியும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ லங் ஃபங்க்ஷன் நம்ம அசஸ் பண்ண அப்புறம் லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது சில பேருக்கு ரொம்ப சிவியராக இருக்கும். உங்களுக்கு லங் டேமேஜ் சிக்னிஃபிகண்ட்டாகவே இருக்கும். அவங்களுக்குலாம் நடக்கும்போது மூச்சு வாங்க ஆரம்பிக்கும், பழைய மாதிரி எக்ஸசைஸ் பண்ண முடியாது, பழைய மாதிரி படிக்கட்டு ஏறினா மூச்சு வாங்கும். அது வந்து லங் டேமேஜ்னால வர ஒரு சிம்டம். இந்த லங் டேமேஜ் ரிவர்ஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, இப்போ எப்படி சொல்கிறதுனா, நமக்கு அடிபட்டுட்டு ஒரு இடம் ஆறுற மாதிரி தான். சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் ஆஃப் லங் டேமேஜ் இருந்ததுன்னா ஓரளவுக்கு ஆறிடும். அதுவும் ஃபுல்லாக ஆறணும்னா அது பேஷண்ட்டோட ஆறுற தன்மை இருக்குது, அவங்களோட பாடியோட ஹீலிங் கெப்பாசிட்டி பொறுத்து தான் இருக்குது. இது யங் ஏஜாக இருக்குது, பேஷண்ட்ஸ்க்கு எந்த விதமான ப்ரீவியஸ் லங் ப்ராப்ளமும் இல்லை, லங் டேமேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா நல்லாவே ஆறிடும். இதே இது ஏஜ் ஓல்டர், ஏற்கனவே லங் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஏற்கனவே மூச்சுக்குழால ப்ராப்ளம் இருக்குது, லங் டேமேஜ் ஆயிடுச்சு சிக்னிஃபிகண்ட்டானா ஆறுற தன்மை ஒரு யங்கர் இண்டிவிஜுவல் கம்பேர் பண்ணும் போது இவங்களுக்கு கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு லங் டேமேஜ் இருக்குது, எந்த அளவு லங் ஃபங்க்ஷன் இப்போ இருக்குது, ஆஃப்டர் கோவிட் லங் டேமேஜ் ஆயிருக்கா இல்லையா, எந்த அளவுக்கு ஆயிருக்குன்றது உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு உங்கள் அசஸ் பண்ணலாம். பிஎஃப்டி மூலமாகவோ இல்லை 6 minute வாக் டெஸ்ட்னு இன்னொன்று கூட பண்ணுவோம். இதெல்லாம் பண்ணி சிடி ஸ்கேனையும் வச்சு கோரிலேட் பண்ணி நம்ம சொல்ல முடியும். இதனால நீங்கள் கேட்டிங்கன்னா லாங் டேர்ம் இதனால கேன்சர் வருமானா, இப்போதைக்கு எந்த டேட்டாவும் கேன்சர் வரதுக்கான சான்ஸ் இல்லை. இப்போதைக்கு டேட்டா வந்து லிமிட்டட் தான். பட் லாங் டேர்ம்ல இது கேன்சர் வரதுக்கான சான்ஸ் வெரி வெரி அன்லைக்லி. Welcome to a new episode of Health Basket. Corona, COVID, now currently Omicron, Delta, right? So that's how now homeopathy comes into picture. As we know that homeopathy is a science that believes in building one's own individual's immune system. The immunity has to be stronger, as we know, to fight from COVID-19 or else Corona or Delta or Omicron cases. That's where homeopathy believes in. Homeopathy is kind of a vaccine, which you can say that if you have taken a totality properly and got the symptoms and given a right remedy at the right time, it builds your own immunity cells to fight against the virus which is running here, there, everywhere in this pandemic right now. Pandemic not only causes these diseases or viral infections, but this pandemic has also caused a lot of mental health problems like anxiety. Today, I don't have any kind of symptoms, but when I come out, I expose myself to something, and then when I go back, I go with a thought that, oh my God, I think even I have caught the virus. Even if I don't have symptoms, I start presuming that I have got a body ache, I have got feverish feeling, my head is paining, I've got cold, my nose is blocked, and so many other symptoms. At that point also, if I consider taking homeopathy, it works wonderfully because homeopathy helps to make your body understand that there are cells which run inside our body which builds our own immune level systems. It makes our body more stronger, vitally more important. It helps to absorb all the nutrition, makes our vitamins and minerals in place, gives us a natural health inside our body,
which will start fighting against the virus outside the body. So body wants to always build its own immunity and fight on its own, and that's how homeopathy also believes in it and tries to help you to fight the disease. To new episode of Health Basket. PCOS and PCOD இது ரெண்டும் சேமா இல்ல வேற வேறையா? PCOD அப்படின்னா polycystic ovarian disease. இது வந்து கொஞ்சம் less severe form. PCOS polycystic ovarian syndrome னு சொல்லுவோம். இது வந்து more severe form of PCOD. இது basic difference. ஸோ மொத்தத்தில் இதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ உணவு பழக்க வழக்கங்கள் அந்த காலத்தில் சாப்பிட்ட அந்த இட்லி தோசை அந்த இதே மாதிரி இப்போல்லாம் வந்து எக்ஸ்பிரஸ் உலகத்தில் தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம். அதாவது ஃபாஸ்ட் ஃபுட் காலம்னு சொல்லலாம். ஸோ இதனால ஏற்பட்ட அந்த பக்க விளைவு தான் வந்து இந்த பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம். ஸோ இதனால என்ன ஆச்சு? ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அண்ட் இன்னொரு முக்கியமான இது வந்து ஸ்ட்ரெஸ். இப்போ யாரை கேட்டாலும் ஸ்ட்ரெஸ் இருக்குது, எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஈவன் ஒரு எல்கேஜி படிக்கிற குழந்தை கூட ஆன்லைன் கிளாஸே எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிற அளவு இந்த காலகட்டத்தில் ஸ்ட்ரெஸ்ன்றது ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து கலந்து என்ன ஆகிருக்கு? ஒரு பெண்ணோட கருமுட்டை பையில் நிறைய இம்மெச்சூர் ஃபாலிகல்ஸ், அதாவது மெச்சூர் ஆகாத கருமுட்டைகளை உருவாக்கி அது நாளடைவில் சிஸ்டாக ஃபார்ம் ஆகி அதுதான் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு ஹெல்த் இஷ்யூவை உருவாக்கி இருக்கிறது. இப்போது வந்து ஒரு யங் கேர்ளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை வரலாம். அதாவது இரெகுலர் மென்ஸ்ட்ரேஷனாக இருக்கலாம், இல்லை ஹெவி ப்ளீடிங்காக இருக்கலாம், இல்லைனா பீரியட்ஸ் வராமலே இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் வரலாம், முடி உதிர்தல், இல்லைனா முடி தேவையில்லாத இடத்தில் வளருதல், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரலாம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் ஹார்மோன்ஸ், ஒரு ஆணுக்கு உண்ட அந்த ஹார்மோன் வந்து ஒரு பெண்ணோட உடம்புல கம்மியாக இருக்கும் யூஸ்வலாக. ஸோ அது ஜாஸ்தியாக இருந்துச்சு, இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால ஜாஸ்தி ஆச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே பெண்ணுக்கு வர வாய்ப்பு இருக்குது. இந்த கண்டிஷனில் என்ன ஆகும்னா அந்த கருமுட்டை வந்து கரெக்டாக ரிலீஸ் ஆகாமல் இருக்கும் இந்த மாதிரி பெண்களுக்கு. ஸோ அது ரிலீஸ் ஆகலை அப்படின்னா அவங்க கருவுறுதலில் பிரச்சனை ஏற்படலாம் அவங்களுக்கு. இன்னொன்று வந்து நாளடைவில், அதாவது லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து அவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் ஹெல்த் பாஸ்கெட். எல்லாருமே இப்போ காமனாக கேட்குற கேள்வி என்னன்னா, பிளாஸ்டிக் சர்ஜரினா என்ன, காஸ்மெட்டிக் சர்ஜரினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரினா என்னன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். மக்கள் மத்தியில் அதை காமனாக நினச்சிட்டு இருக்காங்க. பிளாஸ்டிக் சர்ஜரினா ஏதோ ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் எடுத்து நாங்கள் உள்ள வச்சு ஆப்ரேஷன் பண்றோம்னு சொல்லிட்டு. நிச்சயமா அது மாதிரி கிடையாது. பிளாஸ்டிக் கோஸ்ன்றது வந்து ஒரு கிரேக்கிய வார்த்தை. நாளடைவில் அது வந்து பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லி மாறுச்சு. ஸோ பிளாஸ்டிக் கோ, அதாவது பிளாஸ்டிக் அப்படின்னு என்ன அர்த்தம்னா மறு உருவாக்குதல். உடம்புல ஒரு உறுப்பு இருக்கு, அந்த உறுப்புல ஒரு பிரச்சனை வந்திருக்கு, அந்த பிரச்சனை ஆன உறுப்பை திருப்பி பழைய மாதிரி கொண்டு வரணும். டு ரீகன்ஸ்ட்ரக்ட், மறு உருவாக்குதல். இதுதான் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னு சொல்லி சொல்றது. பிளாஸ்டிக் சர்ஜரின்றது ஒரு ஆலமரம் மாதிரி. அந்த ஆலமரத்துல ஒரு விழுது காஸ்மெட்டிக் சர்ஜரி. ஸோ இந்த ஆலமரத்துல பல விழுதுகள் இருக்கு. பர்ன்ஸ் சர்ஜரி, புறையோட பிறக்கிறவங்கள திருப்பி சரி பண்றது, தட் இஸ் கன்ஜெனிட்டல் சர்ஜரி. சில உறுப்புகளை ஒட்ட வைக்கிறதுக்கு ரொம்ப மைன்யூட்டா மைக்ரோஸ்கோப் கீழே ரத்த குழாய்களை சேர்த்து வச்சு பண்ற சர்ஜரி வந்து மைக்ரோ சர்ஜரி. ஸோ இதுல வந்து ஒரு அங்கம் தான் வந்து காஸ்மெட்டிக் சர்ஜரி. ஆனா காஸ்மெட்டிக் சர்ஜரி பிரபலமானதுக்கு காரணம் என்னன்னா கிளாமர் எப்பவுமே நல்லா ஈஸியா ரீச் ஆகும். ஸோ அதனால வந்து காஸ்மெட்டிக் சர்ஜரி அவ்வளவு பாப்புலரா இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் சர்ஜரியோட ஒரு அங்கம் தான் காஸ்மெட்டிக் சர்ஜரியை தவிர காஸ்மெட்டிக் சர்ஜரி அண்ட் பிளாஸ்டிக் சர்ஜரி தனித்தனி கிடையாது. Welcome to the next episode of Health Basket. Now most of the people ask me, why does hair fall? Have you ever wondered why do we lose so much hair? We lose most of the hair when the root tip of the hair becomes weak. So in order to control that hair fall, we need to strengthen the root of the hair. And for that, my tip for strengthening the root tip of hair would be to consume curry leaves. Yes, you call it karvepla in Tamil and you call it kadi patta in Hindi. It's a wonderful leaf, but it is undervalued. Now let me tell you what does this curry leaves do. Basically, you find these curry leaves in all the Indian seasonings, whether it is dal or sambar or poriyal or whatever food is seasoned, there is curry leaves added to it. Curry leaves is packed with carbohydrates, fiber, calcium,
phosphorus, iron, and vitamins like vitamin C, vitamin A, vitamin B, vitamin E, and all the essential vitamins and minerals that are very good for our hair as well as for our skin. I've realized that most of we youngsters today have the habit of taking the curry leaves from the food and keeping it aside in the plate, but that's a very wrong idea. It is there because we are supposed to eat it, and that is why our root tips of hair are weakening these days. So the next time you see curry leaves in your plate in the food, do not take it and keep it aside. It is there not just for the flavor but also to be consumed. There are various ways in which you can consume curry leaves. The first is, if you find it in your food like in your dal or sambar or poriyal or koot, korambu, whatever, have it. Don't keep it aside. Second way of having it, if you're having a lot of hair fall, then you can have a handful of curry leaves along with 1 or 2 gooseberries, that is amla or nellika, and you can chew them in the morning on an empty stomach. That will also strengthen the tip of your hair. And the third way is you can also make it into a chutney, and you can have it with your roti, or you can have it with your rice. You know, you can add some ghee to the rice and the chutney, and you can have those chutney rice which is made up of curry leaves, and it is really yummy. So friends, if you are living in India, make the best use of these wonder leaves, and remember, we get these leaves for free, so make the best use of it. I hope you've liked this video, and I'll be back with another health tip for you. But till then, eat well and take care. வெல்கம் டு தி நியூ எபிசோட் ஆஃப் ஹெல்த் பாஸ்கெட். ஸ்லீப் இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்லை அப்படின்றது ஒரு முக்கியமான பிரச்சனையாக உருவாகிட்டு இருக்கு. இது இங்கே மட்டும் இல்லை, உலகம் முழுக்குமே இன்னைக்கு வந்து ஸ்லீப் வந்து ஒரு மேஜர் ஒரு கன்சர்னாக போயிட்டுருக்கு. ஸ்லீப் இல்லாதனால பல்வேறு உடல் ரீதியான பிரச்சனைகள், பல்வேறு மன ரீதியான பிரச்சனைகளையும் வரக்கூடிய ஆபத்துகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த காலகட்டங்களில் நிறைய பேருக்கு வந்து ஒரு தூக்கமின்மை ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் சரியாக தூங்கலையே அப்படின்ற ஒரு பதட்டம், அந்த ஸ்லீப் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆன்சைட்டி தான் ஸ்லீப்பை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது. அதாவது நைட்டை பார்த்தா ஒரு இயல்பாக வரக்கூடிய தூக்கன்றது போய் நைட்டு வந்தாலே பயம் வந்துடுது. ஐயோ, இன்னைக்காவது என்னால் தூங்க முடியுமா, இன்னைக்கு மட்டுமாவது நான் தூங்கியே ஆகணும்னு சொல்லி இந்த தூக்கத்தின் மேலே இருக்கக்கூடிய பதட்டமே தூக்கத்தை பாதிக்கிறத இந்த காலத்தில் நிறையாவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு அதீத ஒரு கேட்ஜெட்ஸ் பயன்பாடுனால உடலில் உருவாகக்கூடிய மெலட்டோனின் மாதிரியான ஹார்மோன்கள் பாதிக்கப்படுறதுனால கூட ஒரு ஸ்லீப்லெஸ்னஸ் ஒரு முக்கியமான பிரச்சனையாக போயிட்டுருக்கு. இப்போ ஒரு லாக்டவுனில் நம்ம வீட்லேயே இருக்கிறோம், அதனால் நேரத்துக்கு நம்ம சரியான செயல்களை செய்கிறதில்ல, கண்ட நேரத்தில் தூங்குகிறோம், கண்ட நேரத்தில் எழுந்திரிக்கிறோம். ஒரு ஸ்லீப் வந்து ஒரு ஹைஜீன் இல்லாமல், ஸ்லீப் வந்து ஒரு ஒழுங்கு இல்லாமல் இருக்குது. இந்த ஒரு கடந்த 2 வருடங்களாக இந்த டிசிப்ளின் ஸ்லீப்பில் இல்லைனாவே ஸ்லீப் வந்து பாதிக்கப்படுறதுக்கான காரணங்கள் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சமீப காலங்களில் மன ரீதியாக பல்வேறு வகையான பிரச்சனைகளை நம்ம பார்க்குறோம். நிறைய மன உளைச்சலில் இருக்கிறோம், நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனை நம்ம கடந்து வரோம். இது எல்லாமே சேர்ந்துமே கூட இந்த தூக்கமின்மைக்கு காரணமாக இருக்குது. அப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது தூக்கமின்மை அப்படின்றது வந்ததுன்னா அது தொடர்ச்சியாக பல வருடங்கள் நீடிக்கும் போது அது உடல் ரீதியாக ஒரு டயாபெட்டிஸு, ஹைப்பர் டென்ஷன், ஒரு ஒபிசிட்டி, இல்லை மன ரீதியாக ஒரு டிப்ரெஷன், ஒரு ஆன்சைட்டி, இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ சரியாக தூங்கலை அப்படின்றது தெரிஞ்சிருதுன்னா உடனடியாக அதற்குரிய ஒரு ஆலோசனையை பெற்று அதற்குரிய சிகிச்சையை எடுத்துக்கிட்டு நம்ம அந்த ஸ்லீப்பை சரி செய்வதன் வழியாக தான் ஸ்லீப்னால் வரக்கூடிய இந்த பிரச்சனை எல்லாத்தையும் நம்மளால் தடுக்க முடியும். வெல்கம் டு தி நியூ எபிசோட் ஆஃப் ஹெல்த் பாஸ்கெட். வாட் இஸ் வெயிட் லாஸ், வாட் இஸ் ஃபேட் லாஸ்? எல்லாருக்குமே டவுட். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு டாக்டர் கிட்ட போகிறீங்க, ஏதோ ஒரு மெடிக்கல் காம்ப்ளிகேஷன் இருக்கும்போது டாக்டர் உங்ககிட்ட முதல்ல சொல்கிற விஷயங்கள் போய் வெயிட்டை குறைங்கன்னு சொல்லுவாங்க. அதே நீங்கள் வந்து திருப்பி வெயிட் குறைக்கணும்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது ஒரு ஏதோ ஃபிட்னஸ் சென்டருக்கோ இல்லை வேறு எங்கேயோ நீங்கள் போகும்போது உடனே அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, டோன்ட் டூ வெயிட் லாஸ், டூ ஃபேட் லாஸ். நம்ம இது ரெண்டுத்துக்குமே ஒரு பெரிய டவுட். வெயிட் லாஸ் பண்ணுமா, ஃபேட் லாஸ் பண்ணுமா? இப்போது வெயிட்னா என்ன, ஃபேட்னா என்ன அப்படின்றத நமக்கு பெரிய டவுட். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். உங்கள் பாடியை நம்ம வந்து 3 பிரிச்சிடலாம். ஒன்று வந்து போன், ஒன்று வந்து மசில், ஒன்று வந்து ஃபேட். இந்த போன் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜுக்கு அப்புறம் வளராது. ஃபார் எக்ஸாம்பிள், எந்த ஏஜ் வரைக்கும் வளருவோம் அப்படின்னு பாருங்களா, நீங்கள் ஒரு 12-13 வயசு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஹைட்டில் தான் இருக்கும். ஆனால் 13 வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கடற்கடன்னு ஒரு 2 அடி, 1 அடி 1.5 அடி வளர்ந்துருப்போம். அதுக்கப்புறம் நிறைய வளரும்னு நினச்சிருப்போம், ஆனால் வளர்ந்துருக்கவே மாட்டோம், அங்கேயே ஸ்டக் ஆயிருப்போம். அப்போது உங்களோட போனோட க்ரோத் 15-16 தான் மேக்ஸிமம். ரொம்ப ரேர் கேஸில் 20 வயசு வரைக்கும்
மேபி வளரலாம். அடுத்து நம்ம பாடியோட எனர்ஜிஸ் எல்லாமே எங்கே வரும் அப்படின்னா நம்ம மசிலில் போய் உட்காரும். ஸோ இந்த மசிலில் எந்த ஏஜ் வரைக்கும் வளரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 வயசு வரைக்கும் வளரும். நான் அந்த 20 வயசு வளர வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மசில்லாம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப லீனாக தான் இருக்கும், ரொம்ப பெருசாக நம்ம பாடி வெயிட் போட்டுற மாட்டோம். அந்த வரைக்கும் நம்ம பார்த்தோன்னா மசில் க்ரோத்தில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எனர்ஜி எல்லாம் திருப்பியும் வேற எதாவது யூட்டிலைஸ் பண்ணணும் இல்லையா, அது நம்ம ஃபேட்டில் போய் உட்காரும். நீங்கள் ஒரு 20 வயசு இருக்கும்போது உங்கள் பாடி வெயிட்டை 3 பிரிக்கலாம். போனுக்கு ஒரு 15 கிலோ, ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான். மசிலுக்கு ஒரு 15 கிலோ வைக்கலாம், மிச்சம் இருக்க ஒரு 20 கிலோ நம்ம ஃபேட்டில் வைக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து அடுத்த வருஷமோ இல்லை அடுத்த மாதமோ இல்லை ஒரு 10 வருஷம் கழிச்சோ இல்லை ஒரு 35 வயசுல 40 வயசுலையோ நீங்கள் 50 கிலோலேருந்து 100 கிலோ மாறிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த போனோட வெயிட் எவ்வளோவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதே 15 கிலோ தான் இருக்க போகுது. அப்போ அந்த மசிலோட வெயிட் அதுவும் அதே 15 கிலோ தான் இருக்க போகுது. ஏன்னா மசிலோட கெப்பாசிட்டினா எக்ஸ்பேண்ட் தான் ஆக முடியும். எவ்வளோனா பலூன் மாதிரி விரிக்கலாம். உங்கள் பலூன் ஊதுற மாதிரி, பலூனை காற்று ஊதுற மாதிரி உங்கள் மசிலை விரிக்க முடியும். பட் ஆனால் அது வெயிட்டாக அதிகமாக கன்வெர்ட் ஆகாது. அப்போ மிச்சம் இருக்கிறது ஃபேட். ஸோ இப்போ அந்த 100 கிலோவில் அப்போ மிச்சம் இருக்க அந்த ஃபேட்டோட வெயிட் என்னவா இருக்கும்? 70 கிலோ இருக்க போகுது. இப்போ நீங்கள் குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா வெயிட்டை குறைப்பீங்களா இல்லை ஃபேட்டை குறைப்பீங்களா? வெயிட்னாலும் ஒன்று தான், ஃபேட்னாலும் ஒன்று தான். நன்றி. Welcome to the new episode of Health Basket. So the bone density, it peaks at the late 20s and gradually the bone density decreases, it goes down. So at mid 40s, our bone density keep on decreasing as the age advances. There are many ways to maintain the bone density: the weightlifting, strength training, walking, little bit of exercises, and the knowledge about various food and vegetable requirements. All these things helps in maintaining the bone density at the mid 40s, mid 50s. So as the bone density decreases, we have this problem of osteopenia, and then further it progresses to osteoporosis. So what all can be done to maintain this bone density so that the fracture percentages falls down and the risk of fall which will lead to the fractures falls down. So the first important thing is weight lifting, strength training. These exercises which keeps load on the bone increases the matter inside the bone, the density increases according to the Wolff's law. So as and when we do exercise, we keep stress on the bones and joints, the bone expands and then the bone density increases. Welcome to the new episode of Health Basket. What is aerial yoga? Aerial yoga is nothing but an anti-gravity yoga where we will be doing the yoga in a soft fabric. This brings the flexibility and this brings the balance in your body, and this improves the balance. And not only this improves the concentration and focus in your body actually, and it strengthens the nervous system also. And not only this, it reduces the weight. But this is little challenging for doing the yoga in aerial actually, because if we have to do everything without the support of the floor. It also improves the digestion and reduces the heat problem. Not only this, I have seen many thyroid people have also feel lot of differences by doing this yoga, and toning is definitely there. It includes all dance, pilates and strengthening, muscle strengthening and intense exercise. And you will enjoy all these asanas doing in the hammock. Pulling the hammock, by holding the hammock, all the nerve endings in the palms and the foot also get activated. Because of this, we will see a lot of blood circulation, and we can feel the blood circulation while doing this aerial yoga. வெல்கம் டு ஹெல்த் பாஸ்கெட். பெப்டிக் அல்சர்ன்றது டியோடினல் அல்சர், கேஸ்ட்ரிக் அல்சர் ரெண்டும் சேர்ந்து வரக்கூடிய கண்டிஷனை வந்து நம்ம பெப்டிக் அல்சர் அப்படின்ற சொல்கிறோம். கேஸ்ட்ரிக் அல்சரை பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஆக்சுவலி கேஸ்ட்ரிக் அல்சர் அப்படிங்கிறது வந்து ஸ்டொமக்கோட லோயர் எண்டில் வந்துட்டு HCl செக்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுறதுனால அங்கே இருக்கக்கூடிய மியூக்கஸ் மெம்பரேன், சளிச்சவ்வு படலம் வந்து வீக்கம் அடைகிறது, புண்ணாகிறதா தான் நம்ம வந்து கேஸ்ட்ரிக் அல்சர் அப்படின்றது சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு டியோடினல் அல்சர் பொறுத்த வரைக்கும் டியோடினம், அதாவது ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் ஸ்மால் இன்டெஸ்டைனில் வந்துட்டு உங்களுக்கு எரோஷன் இருக்கும். இது வந்து டியோடினல் அல்சர். இந்த ரெண்டு கண்டிஷனும் சேர்ந்து வரக்கூடியது பெப்டிக் அல்சரில் வந்துட்டு முக்கியமாக பெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட் டைமில் அதிகமாக இருக்கும். அதனோட கண்டிஷன் காசஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் அண்டு ஸ்ட்ரெஸ் இது எல்லாமே வந்து இன்டியூஸ் பண்ணும். இது இல்லாமல் ஹெலிகோபாக்டர் பைலோரி அப்படின்ற ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனும் வந்து பெப்டிக் அல்சரை ரொம்பவே அதிகப்படுத்தும். ஹெலிகோபாக்டர் பைலோரி இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு இந்த அல்சர் வந்து கார்சினோமாவாக மாறுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. இதுதான் நம்ம ஸ்டொமக் கேன்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். முக்கியமாக வந்துட்டு இதனோட சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா ப்ளோட்டிங், பெல்ச்சிங்,
நாசியாக இருக்கும், வாமிட்டிங் இருக்கும். சில நேரம் இது ரொம்ப அதிகமாச்சு அப்படின்னா பெர்ஃபரேஷன் ஆச்சு, ப்ளீடிங் ஆகும், பெரிட்டோனைட்டிஸ் அப்படின்ற கண்டிஷன்ஸ், இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு அதிகம். முக்கியமாக இதை வந்து தவிர்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஃபுட் ஸ்டைல் ப்ளஸ் லைஃப் ஸ்டைல் ரெண்டுமே ஃபஸ்ட்டு முக்கியம். ப்ளஸ் மெடிகேஷன்ஸ் வந்து சப்போர்ட்டிங்காக இருக்கணும். கண்டிப்பாக ஃபுட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கக்கூடாது. ஆயில் ஃபுட், டீப் ஃப்ரைட் ஃபுட்ஸ் இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும். ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும். புளிப்பு சுவை உள்ள பழங்கள் வந்து அதிகமாக ஆட் பண்ணிக்கக்கூடாது. இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். ப்ளஸ் எண்ணெய் தேய்ச்சி முழுகிறது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சித்த ஆஸ்பெக்ட் பிரகாரம் வாத தொந்தமலாது, தொடர்வாத வந்தமலாது, குன்மம் அடாது அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்குது. அதாவது தொடர்ந்து வாதம் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து கண்டிப்பாக குன்மம் அப்படிங்கிற அல்சரேஷன் வந்து வரும் அப்படின்றது தான் சித்தா கான்செப்ட். அதனால் ஃபஸ்ட்டு கேஸ்ட்ரிக் சம்மந்தமான பொருட்களை வந்து நம்ம சாப்பிட்றத தவிர்க்கணும். உணவு ஜீரணமான பிறகு தான் அடுத்த வேளை உணவை வந்து எடுத்துக்கணும். மோஷன் ப்ராப்ளம் இல்லாமல் பார்க்கணும். ஏன்னா மோஷன் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அப்பான வாயு வந்து இம்பேலன்ஸ்டு ஸ்டேட் போச்சுனாலே உங்களுக்கு தொடர்ந்து அது இருக்கும்போது அல்சரேஷன் வரும். இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். ஃப்ரூட்ஸ் பொறுத்த வரைக்கும் அதிகமாக ஃபைபர், வெஜிடபிள்ஸ்லேயும் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்க மாதிரி எடுத்துக்கணும். பொல்யூட்டட் ட்ரக்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள், பொல்யூஷன், பெயின் கில்லர்ஸ் இதெல்லாம் எடுக்கிறத வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ப்ளஸ் மெடிகேஷன் வீக்லியே நம்ம செய்யக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜீரகம் பொடி பண்ணிவிட்டு அதில் வெண்ணெயை சேர்த்து காலையில் வெறும் வயிற்றில் வந்து அல்சர் பேஷண்ட் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். தேங்காய் பால் சாப்பிட்றது, மணத்தக்காளி கீரை சாப்பிட்றது, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மதியான சாப்பாட்டில் கொஞ்சம் நெய் உருக்கி சேர்த்து சாப்பிட்டோம்னா இன்னுமே பெட்டராக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணும்போது அல்சரேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அத்திப்பழம் தேனில் ஊற வச்சு கண்டிப்பாக சாப்பிடலாம். இதெல்லாம் வந்து மோஷன் ஃப்ரீயாக வச்சுக்கும். கண்டிப்பாக அந்த வாதம் வந்து ரொம்ப அதிகமாகாது. பித்தத்தையும் சமன்படுத்தி உங்களுக்கு வந்து அல்சரேஷன் லெவலை குறைக்கும். மேலும் பல மருத்துவ குறிப்புகளை சிறந்த மருத்துவர்களிடமிருந்து பெற ஹெல்த் பாஸ்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. மேலும் பல உடல்நல குறிப்புகளை பெற ஹெல்த் பாஸ்கெட் சமூக வலைத்தளங்களோடு இணைந்திருங்க. Protect yourself from the COVID-19 pandemic by building your immune system. Let us join hands to make the world healthy.